ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு புவியியல்ல இருந்து நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போறோம். அலகு 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். நம்மளுடைய பூமி உருவானதுக்கு அப்புறமா நிலப்பரப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிலப்பரப்பா தான் வந்து இருந்திருக்கும். அதாவது தற்பொழுது நம்மளுக்கு நிலப்பரப்பு 7 கண்டங்களாக இருக்கு இல்லையா? அது போல இல்லாம ஒரே நிலப்பரப்பா இருந்திருக்கு. அந்த மிகப்பெரிய அந்த கண்டத்தை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சியா அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிய கண்டத்தை சுற்றி ஒரு நீர்ப்பரப்பு இருந்திருக்கு. இந்த நீர்ப்பரப்பை தான் வந்து பான்தலாசா அப்படின்னு சொல்றோம். 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? அதாவது இப்ப பூமியில ஒரே நிலப்பரப்பு இருக்கு. அத சுற்றி தான் வந்து நீர்ப்பரப்பு இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள் இருக்கு இல்லையா? 7 கண்டங்களாகவும் 5 பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா? அது போல பிரிந்து இல்லாம ஒரே கண்டமா வந்து இருந்திருக்கு. அத சுத்தி தான் வந்து நம்மளுக்கு நீர்ப்பரப்பு இருந்திருக்கு. அந்த நீர்ப்பரப்ப பான்தலாசா அப்படின்னு சொல்றோம். 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பாஞ்சியான்ற இந்த நிலப்பரப்பு என்ன பண்ணியிருக்குன்னா, மெதுமெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிருக்குன்னா, நகரத் தொடங்கியிருக்கு. அப்படி நகர்ந்து நகர்ந்து 7 துண்டுகளாக வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த 7ம் தான் வந்து தற்பொழுது 7 கண்டங்களாக வந்து இருக்கு. அதை சுற்றி நம்மளுக்கு 5 பெருங்கடல்களும் வந்து உருவாகி இருக்கு. பூமியுடைய மேற்பரப்புல 71% வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 29% வந்து நிலத்தால சூழப்பட்டிருக்கு. நம்மளுடைய பூமியுடைய மேற்பரப்புன்றது எல்லா இடத்துலயும் ஒரே சீராக வந்து இருக்கிறது கிடையாது. அது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியுடைய மேற்பரப்பு ஒரே சீரா வந்து இல்ல. அதுல மலைகள், கடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான நிலத்தோற்றங்கள் வந்து இருக்கு. இப்ப நம்மளுடைய பூமியில என்னென்ன வகையான நிலத்தோற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. இதுல முதல் நிலை அப்படின்றது கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களை வந்து குறிக்குது. 2ஆம் நிலைன்றது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளை வந்து குறிக்குது. 3ஆம் நிலைன்றது பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள் மற்றும் மணல் குன்றுகளை வந்து குறிக்குது. இதுல முதல் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுல கண்டங்கள்ன்றது என்னன்னா, மிகப்பெரிய நிலப்பரப்ப கண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அதே போல மிகப்பெரிய நீர்ப்பரப்பை தான் வந்து பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ கண்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகுல வந்து மொத்தம் 7 கண்டங்கள் இருக்கு. ஒன்னு ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. அதே போல 5 பெருங்கடல்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல். இந்த 7 கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம்ன்றது ஆசிய கண்டம். அதே போல மிகச்சிறிய கண்டம்ன்றது ஆஸ்திரேலியா கண்டத்தை குறிக்குது. அதே போல இந்த 5 பெருங்கடல்ல மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், மிகச்சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல். அதுக்கு அடுத்தது பாருங்க 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். அப்ப 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்றது என்னன்னா, மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள். இதெல்லாம் தான் வந்து 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, மலைகள். இதெல்லாம் வந்து மலைகள் மற்றும் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். பீடபூமி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மலைகளை விட உயரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே சமயம் வந்து சமவெளிகளை விட உயரமான பகுதியா இருக்கும். இதுதான் வந்து பீடபூமிகள். சமவெளிகள்ன்றது கீழே இருக்கக்கூடிய இந்த தாழ் நிலங்களை தான் வந்து சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து மலைகள் பற்றி பார்க்கலாம். இதனுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அதை வந்து மலைகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ சாதாரணமா அந்த நம்மளுடைய நிலப்பகுதியில இருந்து 600 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அதை வந்து மலைகள் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து வன் சரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். வன் சரிவுகள்ன்றது மலைகள்ல இருக்கு இல்லையா? இந்த சரிவுகளை தான் வந்து சொல்றோம். அப்போ மலைகள்ல வந்து வன் சரிவுகள் இருக்கு. இந்த மலைகள் வந்து தனியாவும் இருக்கு, தொடர்ச்சியாவும் இருக்கு. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மலைகளை மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மலைத்தொடர்களுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல 100 கிலோமீட்டர்ல இருந்து பல 1000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நீண்டு காணப்படுது அப்படின்னு சொல்றோம். இதுல ஆசியாவுல இருக்கக்கூடியதுலயே வந்து நீண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலைத்தொடர். அதே போல வட அமெரிக்காவுல ராக்கி மலைத்தொடரும், தென் அமெரிக்காவுல ஆண்டிஸ் மலைத்தொடரும் வந்து மிக நீளமான மலைத்தொடர்களா இருக்கு. உலகிலேயே மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலைத்தொடர் தான். இதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சுமார் 7000 கிலோமீட்டரா வந்து இருக்கு. அதோட ஒரு மலைத்தொடருடைய உயரமான பகுதியை வந்து சிகரம் அப்படின்னு சொல்றோம். உலகிலேயே உயர்ந்த சிகரம் வந்து நம்மளுடைய இமயமலை தொடர்ல தான் வந்து இருக்கு. அது வந்து எவரெஸ்ட் சிகரம். அதனுடைய உயரம்னு பாத்தீங்கன்னா 8848 மீட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, மலைகள்ல தான் வந்து ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மலைகள் வந்து தாவரங்கள், விலங்குகள் வாழக்கூடிய இருப்பிடமாகவும் இருக்குது. சுற்றுலா சுற்றுலா தலங்களாகவும் கோடை வாழிடங்களாகவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு மற்றும் ஏலகிரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, இரண்டாவது பீடபூமிகள். பீடபூமிகள்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமான மேற்பரப்பை கொண்டதா இருக்கும். அதே சமயம் வந்து உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பா இருக்கும். அதாவது நம்மளுடைய தாழ் நிலங்கள் இருக்கு இல்லையா, சமவெளிகள்ல இருந்து உயரமான பகுதியா வந்து இருக்கும். அதே போல வந்து அது சமமான மேற்பரப்பை கொண்டதாகவும் இருக்கும். அதே போல மலைகளுக்கு இருக்கிற மாதிரி இதுலயுமே வந்து வன் சரிவுகள் வந்து இருக்கு. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ல இருந்து 10,000 மீட்டர் வரைக்கும் உயர்ந்ததாக இருக்கு. உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபெத்திய பீடபூமி. அதனாலதான் வந்து இந்த திபெத் பீடபூமியை வந்து உலகின் கூரை அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்திய பீடபூமி. இது வந்து பீடபூமி வந்து சமமான மேற்பரப்பை கொண்டு இருக்கிறதுனால இதை மேசை நிலம் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ மேசை நிலம்னு எதை சொல்றோம்னா பீடபூமிகளை சொல்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோட்டா நாகபுரி பீடபூமி கனிம வளங்கள் நிறைந்ததா இருக்கு. பொதுவாகவே வந்து பீடபூமிகள் எல்லாம் கனிம வளங்கள் நிறைந்து இருக்கும். இந்தியாவில் வந்து கனிம வளம் நிறைந்த பகுதியா சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்கு. இங்க வந்து சுரங்க தொழில் வந்து மிக முக்கிய தொழிலா வந்து இருக்கு. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியது தக்கான பீடபூமி. இது எரிமலை பாறைகளால் ஆனதா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள். மூன்றாவது சமவெளிகள். சமவெளிகள் அப்படின்றது என்னன்னா சமமான மற்றும் தாழ்நில பகுதிகளை தான் வந்து சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த சமவெளிகள் வந்து சீரற்றதாக வந்து காணப்படுது. பெரும்பாலும் சமவெளிகள் வந்து ஆறுகள், அதன் துணை ஆறுகளால் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுது. அப்ப சமவெளி எதனால உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆறுகள், துணை ஆறுகள், அதனுடைய கிளை ஆறுகளால வந்து உருவாகுது. இந்த சமவெளி பகுதியில வந்து மண் வந்து வளமாவும் நீர்ப்பாசனம் அதிகமாகவும் இருக்கிறதுனால வேளாண்மைக்கு உகந்ததா இருக்குது. அப்படி வேளாண்மைக்கு உகந்ததா இருக்கிறதுனால இங்க மக்கள் வந்து அதிகமா வசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா வந்து இந்த சமவெளிகள் இருக்கு. மிக பழைய நாகரிகமான மெசபடோமியா நாகரிகமும் நம்மளுடைய இந்தியாவிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் இது எல்லாமே வந்து சமவெளிகளில் தோன்றிய நாகரிகங்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை சமவெளி இருக்கு இல்லையா, இது வந்து உலகின் மிகப்பெரிய சமவெளிகளில் ஒன்றா இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி, உலகின் மிகப்பெரிய சமவெளிகளில் இதுவும் ஒன்னா வந்து இருக்கு. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய சமவெளிகள் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்படுற சமவெளிகள் தான் வந்து மிக முக்கியமான சமவெளிகளா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா ஆற்று சமவெளிகள் தான் வந்து பண்டைய நாகரிகங்களுடைய தொட்டிலாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல சிந்து நதியும் எகிப்துடைய நைல் நதி இங்கேயும் வந்து இந்த ஆற்று சமவெளிகள்ல வந்து பண்டைய நாகரிகங்கள் தோன்றி மிக செழிப்பா வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். அப்போ மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள், மொரைன்கள், மணற்குன்றுகள் மற்றும் கடற்கரைகள் இதையெல்லாம் தான் வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள்னு சொல்றோம். இது எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள்ல இருந்து தான் வந்து இந்த மூன்றாம் நிலை நிலப்பரப்பு வந்து உருவாகுது. எதன் காரணமாக உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுகள், பனியாறுகள் மற்றும் காற்று இதனுடைய அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால நிகழுது. அப்போ மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளின் மீது ஆறுகளோ, பனியாறுகளோ, காற்றோ வந்து என்ன பண்ணுதுன்னா அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால பள்ளத்தாக்குகள், மொரண்கள், மணற்குன்றுகள், கடற்கரைகள் இது போன்ற நிலத்தோற்றங்கள் வந்து உருவாகுது. இந்த நிலத்தோற்றங்களை தான் வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல அரித்தல் அப்படின்றது என்னன்னா
பூமியுடைய மேற்பரப்பில் உள்ள பொருட்களை அல்லது பாறைகளையும் மண்களையும் என்ன பண்ணுதுன்னா அரித்து அந்த இடத்துல இருந்து அகற்றும் அந்த செயலை தான் அரித்து அகற்றுது. இப்ப காற்று அடிக்கிறதுனால அந்த மண்ணு வந்து அந்த இடத்துல இருந்து அகற்றப்படுது இல்லையா? இதுதான் வந்து அரித்தல் அப்படின்னு சொல்றோம். அரிக்கப்பட்ட இந்த மாதிரி அரிக்கப்பட்ட அந்த மண்ணோ இல்ல அந்த பாறை துகளோ கடத்தப்பட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல படிய வைக்கப்படுது. இதுதான் வந்து படிய வைத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ பாருங்க, இதோ இந்த 2 படத்தையும் பாருங்க. இதுதான் வந்து அரித்தல் மற்றும் படிய வைத்தல் நிகழ்வுகளால நடக்கப்படுறது. அதாவது அந்த மண்ணை வந்து அரித்து அது வந்து அந்த காற்று வந்து இங்க படிய வைக்கிறதுனால இந்த மணற்குன்றுகள் வந்து உருவாகியிருக்கு. கடற்கரையுமே வந்து அது போலதான். நீரால வந்து அடித்து கொள்ளப்பட்டு இல்ல ஆறுகளால் அடித்து கொள்ளப்பட்டு வந்த அங்க வந்து படிய வைக்கப்படுறதுனால அங்க கடற்கரைகள் வந்து உருவாகி இருக்கு. இதெல்லாம் தான் வந்து 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். அடுத்தது வந்து நம்ம பெருங்கடல்கள் பற்றி பார்க்க போறோம். பூமியில 2 பங்கு வந்து நீர்ப்பரப்பு தான் வந்து இருக்கு. இப்ப நம்ம விண்வெளியில இருந்து பூமியை பார்க்கும்பொழுது பூமி வந்து நீல நிறமா காட்சியளிக்குதுன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பங்கு நீர்ப்பரப்பு தான் வந்து இருக்கு. அந்த 2 பங்கு நீர் வந்து கடல்களாகவும் பெருங்கடல்களாகவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெருங்கடல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கடல்கள் அப்படின்றது மிகப்பெரிய நீர்ப்பரப்ப பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்றோம். கடல்கள்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீர்ப்பரப்ப முழுமையாகவோ அல்லது பகுதி அளவோ வந்து நிலம் வந்து சூழ்ந்திருந்தா அதை வந்து கடல்னு சொல்றோம். அப்போ மிகப்பெரிய அளவுல இருந்துச்சுன்னா அது பெருங்கடல்னு சொல்றோம். அது பகுதி அளவோ இல்லைன்னா முழுமையாகவோ நிலப்பகுதியால் சூழப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பகுதியை தான் நம்ம வந்து கடல் அப்படின்னு சொல்றோம். பூமியில வந்து 5 பெருங்கடல்கள் வந்து இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் பெருங்கடல். பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றும் மிக ஆழமான பெருங்கடல். அப்ப அளவுலயும் மிக பெரியதா இருக்குது. அதே போல மிக ஆழமான ஒரு பகுதியா இருக்கக்கூடியது பசிபிக் பெருங்கடல். இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த பூமியில 1/3 பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனுடைய பரப்பளவு சுமார் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுல இருக்கு. இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்குல ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா கண்டங்களையும் கிழக்குல வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவையும் வந்து எல்லைகளா கொண்டிருக்கு. அதே போல வடக்கு தெற்காக வடக்குல வந்து ஆர்டிக் பெருங்கடல்ல இருந்து தெற்குல இருக்கக்கூடிய தென் பெருங்கடல் வரைக்கும் இதனுடைய பகுதி வந்து நீண்டு வந்து காணப்படுது. இதுதான் வந்து இதனுடைய எல்லைகளா இருக்குது. இதனுடைய வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல இருக்குது. இந்த முக்கோண வடிவத்துடைய மேற்பகுதியில வந்து ஒரு நீர்ச்சந்தி இருக்குது. அந்த நீர்ச்சந்தி வந்து இப்ப இதான் முக்கோணம்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய இந்த மேல் பகுதியில ஒரு நீர்ச்சந்தி இருக்குது. இந்த நீர்ச்சந்தி தான் வந்து 2 கடல்களை நீர்ச்சந்தினா என்னன்னா 2 கடல்கள் வந்து சந்திக்கக்கூடிய இடத்தை நீர்ச்சந்தின்னு சொல்லுவோமா? அப்ப அந்த முக்கோணத்துடைய இந்த மேல் பகுதியில இப்ப இந்த பக்கம் வந்து பசிபிக் கடலையும் இந்த பக்கம் ஆர்டிக் கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு நீர்ச்சந்தி இருக்கு. அந்த நீர்ச்சந்தியுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிங் அப்படின்ற நீர்ச்சந்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது இந்த பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய இந்த பசிபிக் பெருங்கடலை வந்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லைகளாக இருக்கக்கூடிய மற்ற கடல்கள் சின்ன சின்ன கடல்கள் வந்து இருக்கு எல்லை பகுதியில. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிங்கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் வந்து இதனுடைய எல்லையோர கடல்களா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய தீவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய தீவுகள். அதோட பூமியில இருக்கக்கூடிய மிகவும் ஆழமான ஒரு பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியானா அகழி அப்படின்னு சொல்றோம். இந்த மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்கு. இதனுடைய ஆழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,994 மீட்டர் பவர் மைனஸ். மீட்டர் பவர் மைனஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலின் ஆழத்தை குறிக்க பயன்படும் ஒரு குறியீடு தான் மீட்டர் பவர் மைனஸ். இப்போ இந்த மரியானா அகழியுடைய ஆழம் வந்து 10,994 மீட்டர் பவர் மைனஸ் இல்லையா? அப்போ உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து இந்த அகழியில வந்து மூழ்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் வந்து 8,848 மீட்டர். அப்ப இது வந்து மரியானா அகழியில வந்து மூழ்கிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓகே பசிபிக் பெருங்கடல்லையே வந்து நிறைய வந்து எரிமலைகள் வந்து தொடர்ச்சியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எரிமலைகள் நிறைய தொடர்ச்சியா இருக்கிறதுனால இதுக்கு நெருப்பு வலயம் அப்படின்ற பேரும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருங்கடலுக்கு பசிபிக் அப்படின்ற பெயரிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டின் மாலுமியான பெர்னினாண்டு மெஹல்லன் அப்படின்றவர் தான் வந்து பசிபிக் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி அப்படின்ற பொருள். இரண்டாவது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். இது பூமியில இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டரா வந்து இருக்கு. பூமியுடைய மொத்த பரப்பளவுல 1/6 இது இருக்கு. அப்போ பசிபிக் பெருங்கடல் பூமியுடைய மொத்த பரப்பளவுல 1/3 அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் 1/6 இருக்கு. இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பசிபிக் பெருங்கடலுடைய அதே எல்லைகள் தான் வரும். இதுல கிழக்கு எல்லைகள் மட்டும்தான் மாறும். அப்போ நம்மளுக்கு பசிபிக் வந்து கிழக்குல ஆசியாவும் ஆஸ்திரேலியாவும் வரும். இதுல வந்து நம்மளுக்கு கிழக்கு எல்லைகளாக ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் இருக்கு. மற்றபடி மேற்கு எல்லைகள் வடக்கு தெற்கு எல்லைகள் வந்து பசிபிக் பெருங்கடலுடைய அதே எல்லைகள் தான் வந்து வந்திருக்கு. அப்ப மேற்குல வந்து வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை எல்லைகளா வச்சிருக்கு. அதே போல வடக்கு தெற்காக வந்து வடக்குல ஆர்டிக் பெருங்கடல்ல இருந்து தெற்குல இருக்கக்கூடிய தென் பெருங்கடல் வரைக்கும் இதனுடைய எல்லைகளா இருக்கு. இதனுடைய வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வடிவத்துல வந்து இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒரு நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. இது வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடலை வந்து மத்திய பெருங்கடலோடு இணைக்கக்கூடிய ஒரு நீர்ச்சந்தி. அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலை மத்திய தரைக்கடலோட இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி வந்து ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. அதே போல கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது பூமியுடைய இது கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. அப்ப இந்த கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய கடல் பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல்ல தான் வந்து நம்மளுக்கு கடல் போக்குவரத்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதுல இந்த பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான அகழி உடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட்டோரிக்கோ அப்படின்ற அகழியில இருக்கக்கூடிய மில்வாக்கி அகழி தான் வந்து அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான அகழியா இருக்கு. இதனுடைய ஆழம் வந்து 8600 மீட்டர் ஆழமுடையது. மீட்டர் பவர் மைனஸ் இது வந்து முக்கியம். ஆழம் அப்படின்னா மீட்டர் பவர் மைனஸ் தான். அப்ப 8600 மீட்டர் பவர் மைனஸ். இதனுடைய எல்லைகள்ல இருக்கக்கூடிய கடல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல் இதெல்லாம் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய எல்லையோர கடல்களா இருக்கு. அதோட இதனுடைய முக்கியமான தீவுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா செயின்ட் ஹெலானா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து இதெல்லாம் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள். அதுக்கு அடுத்தது மூன்றாவது வந்து இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல் பூமியில இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பரப்பு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டரா வந்து இருக்கு. இந்தியாவை சுற்றி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அருகாமையில இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்திய பெருங்கடல் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதனுடைய வடிவம் வந்து முக்கோண வடிவத்தை கொண்டதா இருக்கு. இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்குல ஆப்பிரிக்காவையும் வடக்குல ஆசியாவையும் கிழக்குல ஆஸ்திரேலியாவையும் வந்து கொண்டிருக்கு. இதுதான் வந்து இதனுடைய எல்லைகளா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல இருக்கக்கூடிய
தீவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரிஷியஸ், ரீயூனியன் இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தீவுகள். இதுல மலாக்கா என்ற நீர்ச்சந்தி ஒண்ணு இருக்கு. இந்த நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் வந்து இணைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்திய பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலோடு இணைக்கும் நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. இதனுடைய எல்லையோர கடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் இதெல்லாம் வந்து இதனுடைய எல்லையோர கடல்களா இருக்கு. பாக் நீர்ச்சந்தி வந்து வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து பாக் நீர்ச்சந்தி வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பாருங்க, 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் வந்து பிரிக்குது. அதுக்கு அடுத்தது 8 டிகிரி வந்து 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் வந்து இரண்டாக பிரிக்குது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் வந்து பிரிக்குது. இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுல இருக்கக்கூடிய ஆழமான அகழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா அகழி. இதனுடைய ஆழம் 7725 மீட்டரா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது தென் பெருங்கடல். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகாவை சுற்றி இருக்கு. இது இருக்கு இல்லையா, அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி வந்து இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியை தான் வந்து தென்கடல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டரா வந்து இருக்கு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் இந்த 3 பெருங்கடலுக்கு தென் பகுதியில வந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லையோர கடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் இது 3 வந்து எல்லையோர கடல்களா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முக்கிய தீவுகள்னு பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் தீவு, பவுமன், ஹார்ஸ் தீவு இதெல்லாம் வந்து முக்கிய தீவுகளா இருக்கு. இது அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் மிக குளிர்ச்சியானதா இருக்கு. அதாவது இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடல்கள் என்னென்னு பார்த்தோம், இந்திய பெருங்கடல், பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் இதெல்லாம் இதுக்கு தென்பகுதியில தான் இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையும் விட இந்த கடல் வந்து இந்த ஆர்டிக் பெருங்கடல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியானதா வந்து இருக்கு. அதோட நிறைய இடத்துல வந்து பனிப்பாறைகளாலும் வந்து சூழப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆழமான பகுதியை வந்து தென் சாண்ட்விச் அகழி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஆழம் வந்து 7235 மீட்டர் ஆழம் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது கடைசியா வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் வந்து இந்த 5 பெருங்கடல்களிலுமே வந்து சிறியது வந்து ஆர்டிக் பெருங்கடல். இதனுடைய பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டரா வந்து இருக்கு. இது வந்து ஆர்டிக் வட்டத்தினுள் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிக் வட்டம்னா என்னன்னா பூமிக்கு வடக்குல, இப்போ இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நிலநடுக்கோட்டு பகுதி. இங்க வந்து நிலநடுக்கோடு வரும், இங்க வந்து கடகரேகை வரும். 23 டிகிரியில கடகரேகையும் 66 டிகிரி இங்க வந்து ஆர்டிக் வட்டம் வரும். இந்த ஆர்டிக் இது வந்து நம்மளுக்கு வெப்பமண்டல பகுதியா இருக்கும், இது மித வெப்பமண்டல பகுதியா இருக்கும், இது குளிர் பகுதியா இருக்கும். இது ஆர்டிக் வட்டத்துக்கு மேல இருக்கு இல்லையா, இந்த இடத்துலதான் வந்து இந்த ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த பெருங்கடல் உறைந்த நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது குளிர் பகுதி இல்லையா, குளிர் மண்டலமா இருக்கிறதுனால இங்க வந்து இந்த கடல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உறைந்து பனிக்கட்டியாவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லையோர கடல்கள்னு பாத்தீங்கன்னா நார்வே கடல், கிரீன்லாந்து, கிழக்கு சைபீரிய கடல் மற்றும் பேரண்ட் கடல் இதெல்லாம் வந்து இதனுடைய எல்லையோர கடல்களா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முக்கிய தீவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு மற்றும் நவோயா செமல்யா போன்ற தீவுகள் வந்து இருக்கு. இந்த ஆர்டிக் பெருங்கடல் வந்து வட துருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வட துருவம்ன்றது இது,
வட துருவம்ன்றது இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஆர்டிக் பெருங்கடலுடைய மையத்துல தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதியை யுரேசியன் தாழ்நிலம் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஆழம் சுமார் 5449 மீட்டரா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த பாடம் வந்து இந்த பாடம் முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.